ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகாக பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் அலைச்சல் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் பயணங்களின் போது திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பாருங்கள். பூர்வீக வீட்டை சீரமைத்து பயன்படுத்த செய்வீங்க. நம்பிக்கைக்கு உரியவரை கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீங்க. குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள், பழைய விஷயங்கள் எல்லாமே மாற்றுவீங்க. பணியையும் மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்க பாருங்க. அலுவலக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கிறது. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் ஆதாயங்கள் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி கூட்டு தொழில் பங்குதாரர்களுடன் இருந்த குழப்பங்கள் நீங்கி அலுவலகத்தில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க பெறுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் பணிச்சுமை சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மன வலிமையுடன் எதையும் முடித்து காட்டுவீங்க. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வரும். அலுவலகத்தில் தங்களுடைய கை ஓங்கி நிற்கும். வியாபாரத்தை பெரிய அளவில் விரைவுபடுத்துவீங்க. பங்குதாரரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. அதே நேரம் அரசாங்கத்தால் ஆதாயங்கள் உண்டாக பெறுவீங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமாவாங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. ஷேர் மூலமாக பணம் வந்து சேரலாம். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும். அலுவலகத்தில் தேடிய ஆவணங்கள் தென்படலாம். மேலதிகாரிகள் பாராட்ட செய்வாங்க. திட்டமிட்ட வேலையை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் குழப்பங்கள் வரும். பயணங்கள் அலைச்சலையும் தரலாம். அலுவலக ரீதியாக முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்களை நீங்கள் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தம்பதிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்பு நீங்க பெறும். முன் கோபம் விலகுங்க. கைமாற்றாக வாங்கி இருந்த பணத்தை தந்து முடிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடாதீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப சலுகைகளை அறிவிப்பீங்க. பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிக்கும். முன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகள் பொறுப்பறிந்து செயல்படவும் ஆரம்பிப்பாங்க. தெய்வீக ஈடுபாடு கூடும். கூட்டு தொழில லாபங்கள் உண்டாகலாம். தேவையான கையிருப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சில விவாதங்கள் வந்து போகலாம். பிள்ளைகளின் விஷயத்தில் கவலை வேண்டாம். இருக்கக்கூடிய இடத்துல இருப்பது இன்னும் அதிக நன்மையை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலையை தொடர்ந்து நல்ல முறையாக பணியாற்றி வருவாங்க. மற்றவர்களின் பொறாமைக்கு ஆளாகவும் நேரிடலாம். கேட்ட உதவிகள் அலுவலகத்தில் கிடைத்தே தேருங்க. சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க. பெண்கள் நல்ல விதமாக குடும்பத்தை வழிநடத்துவாங்க. மாமியார் மருமகள் பிரச்சனையின்றி சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. மாணவர்கள் மேற்படிப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். பெற்றோர் ஒத்துழைப்பு நல்குவாங்க. இந்த காலம் பொருள் வரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சாதகமான நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றமும் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறையுங்க. திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல்நிலையில கவனமாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க.
அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பரிவர்த்தனை யோகம் வந்து பெருக்கிறதுங்க. அதாவது நீங்கள் ஒரு பணத்தை வந்து பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அதில் ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல ஆரம்பிச்சிடும். தொழிலில் வருமானம் நல்லபடியாகவே இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுனால மனக்கவலையில் இருப்பீங்க. குடும்பம் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகள் எடுக்க சற்று கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க. வீடு வாங்குறது கட்டுறது அனைத்துமே பிரச்சனையின்றி நடக்கலாம். உறவினர்கள் இல்லத்திற்கு வந்து செல்வாங்க. தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே தங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவாங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வு தங்களுக்கு இப்போது கிடைக்கும். பெண்களுக்கு நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும். தாய் வீட்டிற்கு சென்று வருவீங்க. மனதில் நிம்மதி இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. அனைவரின் பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரலாம். தொழில்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறலாம். அதே நேரம் பணம் வந்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல தாமதமான நிலை உண்டாகத்தான் செய்யும். மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மன வலிமையுடன் எதையும் முடித்து காட்டுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்தில் தங்கள் கை ஓங்கி காணப்படும். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பங்குதாரரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயங்களும் உண்டுங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களுடன் இருந்த குழப்பங்கள் நீங்க பெறும். அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கப்பெறும். அதே போல பணிச்சுமை குறையும். புதிய பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகளையும் எடுப்பீங்க. குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி செழிக்குங்க. வியாபாரத்தில் பழைய பணியாட்களை மாற்றுவீங்க. பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்கவும் அதே நேரம் அலுவலக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கற்பனை திறன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உங்களுடைய வழக்கமான நடைமுறைகளில் இருந்து விடுபட்டு வித்தியாசமாக ஏதேனும் ஒன்றை செய்ய இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா உங்களுக்கு வேறு வழியே இருக்காது. பயண திட்டங்கள் திடீரென மாறலாம். அல்லது நீங்கள் எதிர்பாராத விதமாக பயணங்கள் செய்ய வேண்டியும் இருக்கலாம். அரசியல் மதம் மற்றும் இனம் சார்ந்த விஷயங்கள் குறித்த விவாதங்கள் தீவிரமாகவே இருக்கும். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் அனுதாபத்துடன் நடந்து கொள்வீங்க. அதே நேரம் வங்கி தொடர்பான விஷயங்களை இருமுறை சரிபார்த்து கொள்ளுங்க. ஏன்னா எதிர்பாராத ஒன்று தங்களுடைய சொத்துக்களை பாதிக்கலாம். தங்களை விட வசதி குறைந்தவர்கள் மீது நீங்க இரக்கமும் காட்டலாம். இது பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம்தான். உங்களால் முடிந்தால் யாருக்காவது உதவி செய்யுங்க. ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து விடக்கூடாது. ஏதேனும் ஒரு விஷயத்தில் புதிய அணுகுமுறை முயற்சிக்க புதிய வழிகளை தேட பாருங்க. தங்களுடைய துணையின் எதிர்பாராத பேச்சோ அல்லது செயலோ உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தலாம். உண்மையில் அவர்கள் தங்கள் கருத்துக்களை மிகுந்த நோக்கத்துடனோ ஆவலுடனோ வெளிப்படுத்துவாங்க. இது தங்கள் மீது காட்டக்கூடிய அக்கறையாகவும் இருக்கலாம். ஒரு நண்பரை பற்றியதாகவும் இருக்கலாம். மக்கள் மென்மையான உள்ளத்தோடும் இருப்பாங்க. அதே நேரம் தினசரி வேலைகளில் சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. செல்ல பிராணிகளை வளர்க்குறவங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தால் ஆச்சரியப்படலாம். ஆக்கப்பூர்வமான வேலைக்கோ அல்லது மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் புதிய அணுகுமுறைகளை கொண்டு வருவதற்கோ இது ஒரு சிறந்த காலகட்டங்க. மற்றவர்களுடன் கலந்தாலோசித்து மகிழ இது ஒரு அழகான காலகட்டமாகவே இருக்கும்.
எதிர்பாராத அழைப்புகள் தங்களை தேடியும் வரலாம். கலைஞர்கள் தங்களின் கற்பனை திறனோடு ஒன்றிணைந்து செயல்படுவதால் சிறந்து விளங்கவும் செய்வாங்க. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கணிக்க முடியாததாகவே இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொள்வாங்க. விபத்துகளுக்கு எதிராக எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. தங்கள் வீட்டு நடைமுறைகளில் சில தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். சிறிய அளவில் ஏதேனும் மனம் உடையவும் செய்யலாம் அல்லது வீட்டில் சிறு பிரச்சனைகளும் தலை தூக்கலாம். எதிர்பாராத நபர் யாராவது தங்கள் வீட்டு வாசல்லையும் நிற்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறலாம். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக பெறும். அதே போல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகவும் பெறலாம். பிரிந்த குடும்பத்தினர்கள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. செலவை குறைப்பதன் மூலமா பணத்தட்டுப்பாடு குறையலாம். மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடைபெறும். தடைகள் அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரத்தும் இருக்கும். தொழிலாளர்களால் மிகுந்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல்கள் மூலமாக காரிய வெற்றி காண்பாங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவோ நேரிடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். சக ஊழியர்களால் உதவியும் இருக்குங்க. உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கைகூடி வரும். வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும். குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் மந்த நிலை மாறும். சாதுரியமான பேச்சின் மூலமா வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் சேருவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகி தங்கள் சொற்களுக்கு மதிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான நிலை காணப்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் சேருவாங்க. கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. பண வசதி அதிகரிக்கவும் செய்யலாம். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கலாம்.